ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் 1000 பேர் வந்திருக்காங்க. சிலர் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சிலர் வந்து 10,000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சிலரும் 50,000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒரு கிழிஞ்ச சட்டையோட ஒரு மனுஷன் வராரு. அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த 10 ரூபாய் இருக்கு இல்லையா, அங்கே இருந்த பல பேர்த்துக்கிட்ட இருந்த 1000 ரூபாயை விட அந்த 10 ரூபாய் ரொம்ப மிக மிக மதிப்பானது. ஏன் தெரியுங்களா? இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அதை யார் கொடுக்குறாங்க, அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இன்னொருத்தர் 10 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் அவர்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. 100 ரூபா கூட இல்லை. இதில் யார் வந்து பெருசாக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்றைய சொசைட்டியில் நாம் வந்து மனுஷங்களை வந்து காரை வச்சு எடை போடுறோம், ஹவுஸை வச்சு எடை போடுறோம், சேலரியை வச்சு எவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் கேரக்டர் வச்சு நம்ம வந்து எடை போடுறோமா? மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அது கிடையாதுங்க. ஒரு டீ ஷாப் ஒர்க்கர் இருக்காரு. அவர் டெய்லி கூலிக்கு தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் யாராவது பசின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக டீ வாங்கி கொடுப்பாரு. அவர் வந்து ரிச்சு கிடையாது, ஆனால் அவர் வந்து கிரேட். பலர் வந்து என்கிட்ட நிறையா நான் சம்பாரிச்சதுக்கப்புறம், நிறையா வந்ததுக்கப்புறம், எனக்கு காசு நிறையா வந்ததுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ஜெனராசிட்டி என்ன தெரியுங்களா? அது வந்து பணம் அதிகமாக இருக்கிறப்ப அது வராது. மனசு நல்லா இருக்கும்போது தான் வரும். நீங்கள் சொல்லுங்கள், 10 ரூபா கொடுத்த ஏழை மனிதரா இல்லை 10,000 ரூபா கொடுத்த பணக்காரரா, யார் இதில் வந்து பெரியவங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு நாள் இந்த உலகம், உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள் பேங்க் பேலன்ஸை நினைவில் வச்சுருக்கவே மாட்டாங்க. உங்கள் காரை யாரும் நினைவில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ, யாரை மதிச்சிங்க, யாருடைய மனசை வந்து ஜெயிச்சிங்க. ஸோ அந்த மாதிரி மெமரிஸை மட்டும்தான் இந்த உலகம் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அதை கண்டிப்பாக மறக்காதீங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஒரு 10 ரூபா காசு இல்லாதவங்க எடுத்து கொடுத்தது உண்மையாலுமே ரியலாக நடந்தது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்கே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சின்ன இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு தேவையான உண்மையாலுமே உங்கள் லைஃபுக்கு தேவையான வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.